பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இந்த நாள்லையும் கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நல்ல சத்தியங்களை கேட்கும்படியாக சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தையின்படி நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து புதிதாக அவருடைய சத்தியங்களை அறிந்து கொள்றோம். பாருங்க, சத்தியத்தை அறியும் போது நம்மளுடைய எல்லா சிறையிருப்புகளும் திரும்பும். எந்தெந்த இடத்துல நம்ம அடிமைப்பட்டு கிடக்கிறோமோ எல்லா அடிமைத்தனங்கள்ல இருந்தும் நம்மளை அறியாம நம்மளை விடுதலையாகும். பாருங்க, ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை அங்க வேலை செய்கிறது. பாருங்க, ஒரு முறை பயங்கரமான ஒரு கன்ஃபியூஷன் எகிப்து தேசத்துல. இஸ்ரவேல் ஜனங்கள் அங்க அடிமைகளா இருக்கும் பொழுது 400 வருஷம் அடிமைத்தனம். அந்த 400 வருஷம் தலைமுறையாக இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. 10 வாதைகளை ஆண்டவர் அனுப்புனாரு. அப்பமும் பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை விடுறதா இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேய வச்சு என்ன மாதிரி பாடுபடுத்தி இருப்பாங்கன்னு பாருங்க. ஒவ்வொரு முறையும் மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ஒரு முறை பாருங்க, கடைசியா எகிப்தை விட்டு வெளியே வர போறாங்க. அப்போ பயங்கரமான குழப்பம் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளேயே. என்ன குழப்பம் அப்படின்னா, 400 வருஷம் நாங்க இந்த இடத்துல அடிமைகளா இருந்துட்டோம் மோசே. நாங்க என்னைக்குதான் இந்த இடத்த விட்டு போறோம், இன்னைக்கு போறோம், நாளைக்கு போறோம்னு இப்படியே நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களே, எப்படி நாங்க போறோம்னு அந்த கிளம்புற அன்னைக்கு எவ்வளோ ஒரு பெரிய குழப்பமா இருந்திருக்கும்னு பாருங்க. அந்த அன்னைக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, மோசையை கூப்பிட்டு ஒவ்வொரு குடும்பமும் ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து, பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து அதை பலியாக செலுத்தி அதை அடிச்சு ரத்தத்தை வாசல் நிலைக்கால்கள்ல நீங்க தெளித்து வைங்க. அப்போ அழிக்கும் வாதை இஸ்ரவேல் ஜனங்களுடைய வீடுகளுக்குள்ள வராம இருக்கும். நான் எகிப்தில் இருக்கிற எல்லா தலைச்சன் பிள்ளைங்களையும் நான் அன்னைக்கு கொண்டு போடுவேன் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, இப்படி நீங்க எல்லாரும் ஆட்டுக்குட்டியை அடிச்சு அந்த ரத்தத்தை எடுத்து வீட்டு நிலைக்கால்கள்ல பூசுங்க. அந்த ரத்தத்தை பார்த்து நான் இஸ்ரவேலின் வீடுகள்ல சங்கார தூதன் உள்ள நுழைய முடியாது, இந்த ரத்தம் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த கறியெல்லாம் எப்படி சாப்பிடணும், எப்படி சாப்பிட்டுட்டு அந்த இடத்த விட்டு வெளியே கிளம்பி வரணும் அப்படின்னு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி எவ்வளோ குழப்பம் இருந்திருக்கும்னு பாருங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்க வீடுகள்ல இப்படிப்பட்ட குழப்பங்கள் இருக்கு. அடிமைத்தனங்களின் மத்தியில, சிறையிருப்புகளின் மத்தியில அடிமைத்தனத்துக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? என்னைக்கு இதுல இருந்து எனக்கு விடுதலை? இப்படிப்பட்ட ஒரு வீட்டுக்குள்ள நான் சிறையில ஜெயில் கைது மாதிரி அடைக்கப்பட்டிருக்கனே, எனக்கு விடுதலை இல்லையான்னு ஒருவேளை நீங்க குழம்பி தவித்து கொண்டிருக்கலாம். உங்களுக்கு இன்றைக்கு விடுதலையின் நாள். பாருங்க, இன்றைக்கு விடுதலையின் நாள். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அவருடைய ரத்தத்தை சிந்தினார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடிக்க சொன்னாரு, ரத்தத்தை வீட்டு நிலைக்கால்கள்ல பூச சொன்னார். அதுதான் இன்றைக்கு நம்ம படிக்க போறோம். பாருங்க, யாத்ராகமம் 12வது அதிகாரம், யாத்ராகமம் 12வது அதிகாரம் 11, 12வது வசனம் ரெண்டே வாசிக்கிறேன். பாருங்க, அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டி கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடிப்பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா ஆட்டுக்குட்டி. அந்த அதிகாரம் முழுவதும் 12வது அதிகாரம் முழுவதும் நீங்க படிச்சு பாருங்க. நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காரு, எப்படி அந்த ஆட்டுக்குட்டியை அடிச்சு சாப்பிடணும்னு இதுதான் இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடிக்கிறது தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விடுதலை. இதை அடித்து ரத்தத்தை பூசுவதன் மூலமாக அந்த மாம்சத்தை எப்படி சாப்பிடணும்னு எல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. பாருங்க, அப்படியாக இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர்றாங்க. குழப்பங்களின் மத்தியில அங்க ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுகிறது. இன்றைக்கு நம்ம எந்த ஆட்டுக்குட்டியும் அடிக்கிறது இல்ல. அவருடைய ரத்தம் நம்மளுக்கு பரிகாரமாக ஏற்கனவே சிந்தப்பட்டு விட்டது. உங்களுடைய அடிமைத்தனங்களுக்காக, உங்களுடைய சிறையிருப்புகளுக்காக, என்னுடைய அடிமைத்தனத்திற்காக, என்னுடைய சிறையிருப்புகளுக்காக அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது. பிரியமானவர்களே, இந்த ரத்தத்தை நாம் நம்பும் பொழுது, அவருடைய சரீரம் எனக்காக பிற்கப்பட்டதுன்னு நம்ம நம்பும் போது, ஃபர்ஸ்ட் வீக்குன்னா நம்ம ஆலயங்களில் போய் கம்யூனியன் எடுக்கிறோம். பாருங்க, இவ்வளோ நாள் இதை குறித்த ஒரு உணர்வில்லாதவர்களாக இந்த கம்யூனியன், இந்த திருவிருந்துன்னா என்னன்னு நீங்க தெரியாதவர்களா நீங்க ஒருவேளை இதை உட்கொண்டு இருப்பீர்களானால், இன்றைக்கு என்னுடைய அடிமைத்தனத்திலிருந்து நான் விடுதலையாக போறேன்.
இப்படிப்பட்ட கஷ்டத்திலிருந்து நான் விடுதலையாக போறேன். நான் கர்த்தருடைய சரீரத்தை மிகவும் பயபக்தியோடு நான் எடுத்துக்கொள்றேன். இத ஒரு விடுதலையின் சரீரமாக நான் எடுத்துக்கொள்றேன் அப்படிங்கிற விசுவாசத்துல நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே உங்கள் அடிமைத்தனத்திலிருந்து நீங்க விடுதலையாகிறத பார்ப்பீங்க. அவருடைய ரத்தம், அந்த திராட்சை ரசத்தை அவருடைய ரத்தமாக நீங்கள் விசுவாசித்து எடுத்துக்கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே விடுதலையை பார்ப்பீங்க. பாருங்க 12வது வசனம், யாத்ராகமம் 12:12 பாருங்க. அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேராயிருக்கிறவைகளை எல்லாம் மதம் பண்ணி எகிப்து தேவர்கள் மேல் நீதியை செலுத்துவேன். நானே கர்த்தர். எல்லா எகிப்து முழுவதும் நான் கடந்து போவேன். எல்லா தலைச்சன் பிள்ளைகளையும் தலையேற்றுகளையும் நான் அதம் பண்ணுவேன். நான் எகிப்தின் தேவர்களின் மேல் நீதி செலுத்துவேன். நான் கர்த்தர், நான் மாறுவதில்லை அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றாரு பாருங்க. அப்படியே இஸ்ரவேல் ஜனங்கள் போய் ஆட்டுக்குட்டியை அடிச்சு மாம்சத்தை புசித்து ரத்தத்தை வீடுகள்ல பூசி வச்சாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் வீடுகள்ல ஒரு வீட்டுல கூட சாவு இருந்ததில்லைன்னு போடப்பட்டிருக்கு. நீங்க இந்த அதிகாரம் முழுவதும் படித்து பாருங்க, தெரியும். ஒரு வீட்டுல கூட சாவு இல்லை பாருங்க. இப்ப நம்ம வாக்கு தத்தத்துக்கு வருவோம். சங்கீதம் 105:37 வசனம் பாருங்க. சங்கீதம் 105:37 வசனம். ஒரு அருமையான வாக்கு தத்தத்தை இங்க நம்ம படிக்க போறோம் பாருங்க. அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டதெல்லாம் அந்த இன்சிடென்ட் இங்க சொல்றாங்க. பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்ததுக்கு அப்புறம் அந்த மாம்சத்தை புசித்து ரத்தத்தை நிலைக்கால்கள்ல பூசினதுக்கு அப்புறம் எகிப்தில் உள்ள எல்லா தலையீற்றுகளும் செத்து போச்சு. எகிப்தே ஒரே கூக்குரல். ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் மகா பெரிய விடுதலையின் ஆர்ப்பரிப்போட களிப்போட எகிப்தை விட்டு வெளியே வர்றாங்க. வரும்பொழுது ஜனங்கள்ல இந்தாங்க, தங்கத்தை எடுத்துட்டு போங்க, வெள்ளி எடுத்துட்டு போங்க, இந்த விலை உயர்ந்த வஸ்திரங்களை எல்லாம் எடுத்துட்டு போங்க, நீங்க சீக்கிரம் இந்த இடத்த விட்டு காலி பண்ணா போதும்னு சொல்லி துரத்தி விட்டாங்க பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியாக அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்தாங்க. பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இன்றைக்கு நமக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டிருக்கிறார். அடிக்கப்பட்ட வண்ணமாகவே இருக்கிறார். அவருடைய சரீரம் நமக்காக உடைக்கப்பட்டது, நொறுக்கப்பட்டது, அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது. அதனால நம்மளுக்கு என்ன பலன்? அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. பிரியமானவர்களே, இந்த திருவிருந்துல நம்ம விசுவாசத்தோட எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவர்கள், உங்கள் குடும்பங்களில் பலவீனப்பட்டவர்கள் ஒருத்தர் கூட இருக்க முடியாது. பிரியமானவர்களே, அன்றைக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டி, இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டியாக பலியானார். பிரியமானவர்களே, எவ்வளோ நல்ல கர்த்தன் பாருங்க. நம்ம ஒன்னொன்னுக்கும் போய் பலி செலுத்திட்டு இருக்க வேண்டாம்னு அவரே ஒரே தரம் பலியாகி விட்டார். இன்றைக்கு இந்த ரட்சகரை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? விசுவாசிப்பீர்களா? விசுவாசத்தோடு இந்த கம்யூனியனுக்குள்ள வருவீங்களா? எந்த இடத்துல போய் திருவிருந்துல நீங்க போகும்போதும் அந்த அப்பத்தை வாங்கும் போது இது கர்த்தருடைய சரீரம், எனக்காக உடைக்கப்பட்ட சரீரம் அப்படிங்கிற விசுவாசத்துல நீங்க எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்களுடைய சிறையிருப்புகள் எது இருந்தாலும் சரி, உங்க பலவீனம் எது இருந்தாலும் சரி, நீங்க விசுவாசத்துல அந்த சரீரத்தை விட்டு அவருடைய ரத்தமாகிய திராட்சரசத்தை நீங்கள் விசுவாசத்தோடு பானம் பண்ணும் பொழுது உங்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவர்கள் ஒருவர் கூட இருக்க முடியாது. பிரியமானவர்களே, இது கர்த்தருடைய வார்த்தை. இதுதான் இந்த நாளின் வாக்கு தத்துவம். சங்கீதம் 105:37. அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். உங்களுடைய எல்லா சிறையிருப்புகளும் திரும்பவும் வெள்ளியும் பொண்ணும் உங்களுக்கு வந்து சேரும் இயேசுவின் நாமத்தினால. உங்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவர்கள் ஒருவர் கூட இருக்க முடியாது. யாத்ராகமம் 12வது அதிகாரத்தை எடுத்து படிச்சு பாருங்க. அதுக்கப்புறமா இந்த வாக்கு தத்தத்தையும் படிங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.